நாம இன்னைக்கு பார்க்க போறது தி பேந்தம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்பன் லெஜெண்ட் கோஸ்ட் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். அர்பன் லெஜெண்ட் அப்படின்னா முன்னொரு காலத்துல சொல்லப்படக்கூடிய பேய் கதைகளை தான் அர்பன் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. இதுல பாதி உண்மையாவும் பாதி கற்பனையாவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ரஞ்சனி அண்ட் வெல்கம் டு த டைம். ஒரு ஊர்ல மைக்கேல் அப்புறம் வெனசா அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வெனசா அவரை பார்த்து நாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சின்ன வீட்லயே இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மைக்கேல் அவரோட ஒய்ஃப் கிட்ட, கவலைப்படாதமா, நான் போற வேலை மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதுல வர காசு வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல பெரிய வீடு வாங்கலாம், உனக்காகவும் அதோட உன் வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தைக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அவரோட வேலைக்கு கிளம்புறாரு. அங்க போனதும் அவர் நினைச்ச மாதிரியே அவரோட வேலையும் நல்லபடியா முடியுது. வேலை நல்லபடியா முடிஞ்சதும் அவருக்கான சம்பளமும் அவருக்கு கிடைச்சது. வேலை முடிஞ்சதும் சந்தோஷமா அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பழங்காலத்து பொருட்கள்லாம் ஒரு ஆள் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மைக்கேலும் போறாரு. அப்போ நிறைய பொருட்கள் அங்க ஏலத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு பழங்கால பெரிய வீடு ஒண்ணு இருக்கு, அது யாருக்காவது வேணுமா அப்படின்னு ஏலம் விடுறவர் கேக்குறாரு. அப்போ அங்க இருந்த எல்லாருமே அந்த வீட்டை வாங்குறதுக்கு ஒரு அமௌண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ டக்குன்னு இதுதான் சரியான நேரம், நம்ம வைஃப் ஆசைப்பட்ட மாதிரி இத வாங்கிடலாம்னு சொல்லி அவர்கிட்ட இருக்க மொத்த காசையும் கொடுத்து அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கிறாரு. அதோட அந்த இடத்துலயே அந்த வீட்டுக்கான அக்ரிமெண்ட்டையும் முடிக்கிறாரு. அக்ரிமெண்ட் முடிஞ்ச கையோட ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் அவரோட வைஃப் கிட்ட சொல்றாரு. அவரோட வைஃப் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே அந்த நாள் சந்தோஷமா முடியுது. அடுத்த நாள் காலையில அவரோட வீட்டை காலி பண்ணிட்டு புதுசா வாங்கின வீட்டுக்கு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு ஆள் வந்து, தம்பி, நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது, இந்த வீட்டுல ஒரு ஆத்மா இருக்கு, தம்பி நீங்க இங்க வர்றது சரியில்லை அப்படின்னு சொல்ல, அட நீங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே மாதிரியே சொல்லிட்டு இருப்பீங்க, இந்த காலத்திலயும் பேய் இருக்குன்னு நம்புறீங்களா அப்படின்னு மைக்கேல் நக்கலா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ரொம்ப சந்தோஷத்தோட மைக்கேலும் வெனசாவும் அந்த புது வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் ரெண்டு பேரும் அந்த வீட்டை பார்த்து, வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல, இனிமே இதுதான் நம்மளோட வீடு அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டை சுத்தி பார்க்கலான்னு ரெண்டு பேரும் இன்னும் உள்ள போறாங்க. அப்போ அந்த வீட்டோட லெஃப்ட் பக்கமா வெனசா போறாங்க. அங்க ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கிறத பார்த்து அதுல ஒரு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த புக் ஷெல்ஃப்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இத கவனிச்ச வெனசா, என்ன சத்தம் அது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ரூம் பக்கத்துல போறாங்க. அவங்க அந்த ரூம் பக்கத்துல போக போக சத்தம் ஜாஸ்தி ஆகுது. அந்த சத்தம் அப்படியே யாரோ அழுகிற மாதிரியே மாறுது. யார் அங்க? யார் அழுகிறது? உள்ள என்ன பண்றீங்க? நீங்க யாரு? வெளியே வாங்க, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கத்துல போறாங்க. அப்போ டக்குன்னு, ஹே வெனசா, நான் உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ற அப்படின்னு மைக்கேல் கேக்குறாரு. என்ன, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? எனக்கு உங்க சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு மைக்கேல் கேக்குறாரு. ஒண்ணுமில்ல, இந்த ரூம்ல யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது, உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு வெனசா சொல்ல, இல்லையே அப்படிலாம் கேட்கலையே அப்படின்னு மைக்கேல் சொல்லிட்டு, இங்க பாரு, இது ரொம்ப வருஷமா யாரும் வராத வீடு, சோ அதான் பூனை ஏதாவது கத்தி இருக்கும், நீ அதெல்லாம் கண்டுக்காம வா, திங்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வெனசாவை கூப்பிட்டு போறாரு. இப்படியே அந்த நாள் போகுது. மறுநாள் காலையில மைக்கேல் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போ வீட்டுல தனியா இருக்க வெனசா அப்படியே மாடிக்கு போய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கீழே யாரோ ஒரு வயசான பாட்டி நின்னுட்டு வெனசாவை பார்த்துட்டே இருக்காங்க. இத பார்த்த வெனசா ஹாய் அப்படின்னு கை காட்ட அந்த பாட்டி அவங்கள கண்டுக்காம அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன இது, பேசாமலே அவங்க பாட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வெனசா யோசிச்சுட்டே ரூம்க்கு போயிடுறாங்க. அப்போ அப்படியே மதியானம் 12 மணி போல வெனசா பெட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பவும் அந்த புக் ஷெல்ஃப்க்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் ரொம்ப அதிகமா வர தொடங்குது. அடச்ச, என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு, யார் அது, யாருன்னு சொல்லுங்க, கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த ரூம் பக்கத்துல வெனசா போறாங்க. அப்போ டக்குன்னு வீட்டோட காலிங் பெல் சத்தம் கேக்குது. மைக்கேல் வந்துட்டாரு போல, சரி அவரை கூப்பிட்டு வந்து அந்த ரூமை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெனசா கீழே போறாங்க. அங்க போய் கதவை திறக்கிறாங்க. அப்போ அங்க வந்தது மைக்கேல் இல்ல, மார்னிங் வெனசா மாடி கீழே பார்த்த அந்த பாட்டி. ஹோ பாட்டி, நீங்களா, உள்ள வாங்க பாட்டி அப்படின்னு வெனசா சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க, இங்க இருக்காதீங்க, போயிடுங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ஏன் பாட்டி, என்னாச்சு? இப்படிதான் நாங்க இங்க வரும்போது ஒரு ஆளும் சொன்னாரு, இந்த பேந்தம் ஸ்ட்ரீட் என்ன அவ்வளவு பயங்கரமான ஏரியாவா அப்படின்னு வெனசா கேக்குறாங்க. இந்த ஏரியா ஒன்னும் பயங்கரமான ஏரியா இல்ல,
ஆனா இந்த வீடுதான். இந்த வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவளோட நேம் ஜெனிஃபர், அவளோட ஹஸ்பண்ட் நேம் கெவின். 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனா நாட்கள் போக போக கெவினுக்கும் ஜெனிஃபருக்கும் சண்டை அதிகமாச்சு. கெவின் மொத்தம் 10 பொண்ணுங்க கூட தப்பான தொடர்புல இருந்திருக்கான். இதெல்லாம் ஜெனிஃபருக்கு தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஜெனிஃபர் கேட்க ஆரம்பிக்க, அப்ப கெவின் ஜெனிஃபரை பார்த்து, இதெல்லாம் நீ கேட்க கூடாது, மீறி கேட்டா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கெவின் கோவமா சொல்லிட்டு இருந்தான். இப்படியே நாட்கள் போக போக சண்டையும் பெருசாகிட்டே இருந்தது. அப்பதான் ஒரு நாள் இதே மாதிரி சண்டை பெருசாச்சு. அப்போன்னு பார்த்து கெவின் ரொம்ப அதிகமா ட்ரிங்க் பண்ணி இருந்தான். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு ஜெனிஃபர் கெவின் கிட்ட பேச பேச கெவினுக்கு ரொம்பவே கோவம் வந்து ஒரு பெரிய ஹேமர் எடுத்து, ஹே அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கெவின் ஜெனிஃபரோட தலையிலே ரொம்ப கொடூரமா அடிச்சே ஜெனிஃபரை கொன்னுடுறான். ஜெனிஃபரை கொன்னது வெளியே தெரிஞ்சா கெவினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு ஜெனிஃபரோட பாடிய அதுவும் அந்த புக் ஷெல்ஃப்க்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் புதைச்சு வச்சிருந்தான். நாட்கள் போக போக அந்த வீட்ல இருந்து ஒரே கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சுது. என்ன வாடை அடிக்குது அப்படின்னு இங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே கெவின் கிட்ட கேட்க, கெவின் அதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தான். அப்போ எங்க பக்கத்து வீட்ல இருந்த ஒருத்தர் தான், ஹே கெவின், உன் வைஃப் எங்க? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, நீதான் அவளை ஏதாவது பண்ணிருப்ப, ஒழுங்கா தள்ளிப்போ, நான் உன் வீட்டுக்குள்ள போய் பாக்கணும் அப்படின்னு கெவின் கிட்ட அவர் சொல்ல, அதுக்கு கெவின் அவரை வீட்டுக்குள்ளேயே விடல. அப்போ இந்த ஏரியா மக்கள் எல்லாருமே, ஹே தள்ளிப்போ, உன் வீட்டுலதான் வாடை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வீட்டுக்குள்ள போக, இதெல்லாம் பார்த்து கெவின் அங்கிருந்து ஓடிட்டான். அப்போ அந்த புக் ஷெல்ஃப்க்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல வாடை ரொம்ப அதிகமா அடிச்சதும் நாங்க போய் பார்த்தோம். அப்போ எங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அங்கதான் ஜெனிஃபரை புதைச்சு வச்சிருந்தான். உடனே போலீஸ்க்கு நாங்க தகவல் கொடுத்தோம். போலீஸ் வந்தாங்க, கெவினையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. நாட்கள் போக போக இந்த வீட்ல யாரோ அழுகுற மாதிரியும் கத்துற மாதிரியும் சத்தம் கேட்டுச்சு. அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது, செத்து போன ஜெனிஃபர் தான் இங்க ஆவியா இருக்கான்னு. அதுக்கப்புறமா இந்த வீட்ல யாருமே குடி வரல. ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி இருந்தது. அப்பதான் ஒருத்தர் இந்த வீட்டை விலைக்கு வாங்கினாரு. அந்த வீட்டை இடிச்சு ஹாஸ்டல் கட்டலான்னு இருந்தாரு. ஆனா அவரை நினைச்ச மாதிரியே எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஜெனிஃபரோட அந்த ஆத்மா இவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அப்பதான் இவர் இந்த வீட்டை வித்தரலான்னு முடிவு பண்ணாரு. அந்த வீட்டை தான் இப்ப நீங்க வாங்கியிருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட வெனசா உடனே மைக்கேல் கிட்ட சொல்லி அந்த வீட்டை உடனே காலி பண்ணிட்டாங்க. இப்படி யார் அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்கள அந்த வீட்டுல ஜெனிஃபர் இருக்க விடாதுன்னும், ஜெனிஃபரோட ஆத்மா இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அந்த ஊரோட மக்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அர்பன் லெஜெண்ட் தி பேந்தம் ஸ்ட்ரீட் கோஸ்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட நம்ம ஸ்கேரி டைம்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.